Hi cuties. Today we listen to a story about a beautiful camel. Okay, everyone knows that the camel is the ship of the desert. அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் கேமல் வந்து ஹியூஜ் ஹம்ப்ஸ் இருக்கும். அந்த ஹம்ப்ஸில் நம்ம நினச்சிருக்கோம் அவங்க வந்து தண்ணி தான் வச்சுருப்பாங்கன்ட்டு. பட் அவங்க ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நேரம் அவங்க நடந்தால் கூட அந்த ஃபேட்டை வச்சு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ஸ்டோரியோட பேர் வந்து வென் போலு கேம் பேக். இவர் தான் மிஸ்டர் பென்னிராம். இப்போ தான் அவர் கேமல் ஃபேர்லேருந்து வர்றாரு. ஏன் அப்படின்னா அவரோட கேமலில் அவர் செல் பண்ணிட்டார். அதனால் அவர் ரொம்ப சேடாக இருக்கார். அப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதா, ஸ்லாப் 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 ஸ்லாப்ன்ட்டு. என்னென்று திரும்பி பார்க்குறாராம். கேமல் ஃபேர்லேருந்து இவர் ஓடி வந்துட்டுருக்காரு. ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுருக்காரு. ஸ்டாப் ஸ்டாப்புன்னு போலுவை பார்த்து கத்திகிட்ருக்காரு. இவர் தான் போலுவை வாங்கியிருக்காரு. போலு ஸ்டாப் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கான். அதனால் இவரும் டர்பன் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கார். போலு என்ன பண்ணுறான்னா ஃபேர்லேருந்து நேராக ஓடி வந்துகிட்டே இருக்கானா. அவனோட மாஸ்டர் இருக்கார்ல, அவன் மாஸ்டர் பென்னிராமை வச்சு அப்படி பாசமாக கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கானா. இந்த பையர் இருக்கார்ல, பிடிச்சி இழுக்கிறானா போலுவை, வா வா வான்ட்டு. போலு என்ன பண்ணுறான்னா காலெல்லாம் நல்லா மண்ணுக்குள்ளே விட்டுட்டு வரவே மாட்டேன்றானா. இவர் எவ்வளோ போராடி பார்த்தாரா, ஆனால் போலு நகரவே மாட்டேன்றானா. பென்னிராம் என்ன பண்ணாரா, சார் ரொம்ப சாரி, இது 5th டைம் போலு நான் செல் பண்ணுறதும் அவன் திரும்பி ஓடி வரதும் அவன் இருக்க மாட்டான், ரொம்ப சாரி, இந்தாங்க உங்கள் மணியை நான் திருப்பி தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பென்னிராம் வந்து அவரோட மணியை திருப்பி கொடுத்துட்டாரா அந்த பையர்கிட்ட. டெசர்ட்டில் நைட்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும்ல. ஸோ அந்த பென்னிராமும் போலுவும் நைட் ரொம்ப குளிருதான், ஃபுட்டெல்லாம் இல்லையா. அப்போ அவரோட சாரங்கியை ப்ளே பண்ணிவிட்டு 2 பேரும் ரொம்ப சேடாக நைட்டு கோல்டு நைட்டில் படுத்துருக்காங்களாம். Next day morning was a bright and a beautiful day when Bolu came out and saw many jeeps with a lot of children and parents wearing their sunglasses, their hats, their colorful clothes, and they're all set for a beautiful holiday. Jeeps all எதுக்கு வந்திருக்காங்கன்னா they have called come for the camel ride. So they are all going to get down from the jeeps and they're going to get on the camels. ஸோ எல்லோரும் கேமலில், இங்கே நம்ம மேனேஜர்னு சொல்லுவோம்ல, அங்கே வந்து தாப்பரியா தான் அங்கே மேனேஜர் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டாங்களாம் கேமல்ஸில். அப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மால் கேர்ளுக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் கேமலே இல்லையா. அப்போ இவர் யோசிச்சுட்ருக்காராம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ மிஸ்டர் தாப்பரியா பார்த்தாரா. அப்போ இந்த ஒரு கேமல் உட்காந்துருந்துச்சான். டக்குன்னு போலு என்ன பண்ணான்னா நேராக நடந்து போய் தாப்பரியா பக்கத்தில் போய் நின்றுட்டானா. எல்லா கேமல்ஸும் ரெடி ஆகிட்டாங்களா ரைடுக்கு, ஒன் பிஹைண்ட் தி அதர். எல்லா கேமல்ஸும் ரெடி ஆகிட்டு அப்படி ட்ரெயின் மாதிரி ஒரு கேமல் பிஹைண்ட் ஒரு கேமல் பியூட்டிஃபுல்லாக தே ஸ்டார்டட் வாக்கிங் இன் த டெசர்ட். மிஸ்டர் தாப்பரியா பார்த்துட்டாங்களாம் போலுவை. உடனே என்ன பண்ணாங்களாம், இந்த பியூட்டிஃபுல் கேர்ளையும் அவங்க அம்மாவையும் போலு மேலே ஏற்றி விட்டுட்டு அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் மற்ற கேமல்ஸை. எல்லா கேமல்ஸும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. போலு என்ன பண்ணான்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடி அந்த ஹாப்பியாக இருந்தாங்களா அந்த கேர்ளும் அவங்க அம்மாவும். நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாகி அந்த பாப்பா வந்து பயங்கரமாக ஷவுட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்களா. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. எல்லா கேமல்ஸும் ஒன் பிஹைண்ட் தி அதர் ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரம் நடந்து கேமல் ரைட் முடிஞ்சு நைட் ஆக போகையில் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணாங்களாம். போலுவும் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி அந்த பாப்பாவை இறக்கி விட்டுட்டு எல்லோரும் நைட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்ருக்காங்களாம். ராஜ்தானி கேர்ள்ஸ் வந்து கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு வந்திருந்த எல்லா டூரிஸ்ட்டையும் நல்லா ஹாப்பியாக நல்லா என்டர்டெயின் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பாப்பாவும் போலும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பீட்டுக்கு தகுந்தாப்பில் காலை எடுத்து வச்சு போலுவும் அந்த பாப்பாவும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாம். The girl was very happy and Bolu was even very happy. வந்திருந்த எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி everyone really enjoyed the show. மிஸ்டர் தாப்பரியா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்களாம் போலு மேலே. இவங்களோட கம்பெனி பெஸ்ட்டுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாராம். அப்போ போலுவோட சின்ன தொட்டு பார்த்து வெல் டன் மை பாய் அப்படின்னு சொன்னாங்களாம். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாங்களாம் தாப்பரியா. அப்போ போலு வந்து அவரோட மாஸ்டரை மட்டும்தான் பார்த்தானா.
பாலு பென்னிராமை பார்த்தோன்னே மிஸ்டர் தாப்பரியா பென்னிராம் பக்கத்தில் வந்து, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் பாலு, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ வெரி நியூ ஜாப், ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் ஆர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஜாப், நல்ல சேலரி எல்லாம் பென்னிராமுக்கு பாலுனால் கிடச்சிச்சான். ஸோ மை டியர் செல்லம்ஸ், moral of the story, we look after animals, they will look after us. And see, because of Balu, Mr. Beniram got his job, he got his life back. So we respect them and we love them. They love us too and they give us lots in return. So that is the moral of the story. Thank you.